பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமடியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆலய தீபம் நேயர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை சொல்லி தினந்தோறும் ஓர் திருக்கோயில் என்ற தலைப்பில் உங்களை எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கோயிலை தரிசித்து கொண்டிருக்கிறோம், மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு அற்புதமான ஒரு சிவாலயத்தை தரிசிக்க இருக்கிறோம். அது சிவாலயமும் ஒன்றுதான், முருகனுடைய ஆலயமும் ஒன்றுதான். அந்த அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு நிலையை நாம் தரிசிக்கலாம். எப்படி என்று சொன்னால், முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றியவர். ஆகவே இங்கு முருகருக்குத்தான் முக்கியத்துவம். சிவன் உடைய அருள் பெற்ற முருகன், சிவசக்தியினுடைய அருள் பெற்ற முருகன், சிவசக்தி முருகனாக சிவப்பிரியனாக காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமான் பிரதான சந்நிதி கொண்டு திகழ்கின்றார். இந்த திருத்தலத்தினுடைய பெயர் ஸ்ரீ வள்ளி தேவசேனாபதி சமேத ஸ்ரீ ஆறுமுகப்பெருமான் திருக்கோயில். அதாவது பார்த்தீங்க சொன்னால், இந்த திருக்கோயில் எப்படி அழைக்கிறார்கள் என்றால் குமரக்கோயில் என்று அழைக்கின்றார்கள். அருள்மிகு குமரக்கோயில், குமரன் கோயில் என்று அழைக்கின்றார்கள். ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் என்றும் அழைக்கின்றார்கள். முத்துக்குமாரசாமி திருக்கோயில் என்று வழங்குகிறார்கள். ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி சந்நிதி என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக சொல்லுகிற பொழுது இந்த கோயிலை குமரக்கோயில் என்று அழைக்கின்றார்கள். இவ்வளோ அருமையான ஒரு திருத்தலம். சந்நிதியிலே மயில் வாகனனாக காட்சியளிக்கின்றார். வள்ளி ஒரு புறமும் தெய்வானை ஒரு புறமும் அமர்ந்து அடியவர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இந்த திருத்தலத்தை எவ்வளோ பெரிய ஒரு திருத்தலமாக இருந்தது என்றால், தொன்மையான ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயம். இந்த கோயில் கடலூரிலே இருந்து, கடலூர் புதுநகரிலே இருந்து கடலூர் முதுநகருக்கு செல்லும் பாதையில், முதுநகரிலே சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கடலூரின் முதுநகரின் நடு பகுதியிலே அமைந்திருக்கிறது. கடை வீதியிலே அமைந்த மிக தொன்மையான ஒரு முருகன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஒரு கோபுரம் இல்லை, கோபுரம் இல்லாத ஒரு கோயிலாக இருக்கிறது. இந்த ஆலயத்தில் பார்த்தால் முதலிலே விநாயகர் சந்நிதி இல்லை. எடுத்த உடனே கோயிலுக்குள்ள நுழைந்த உடனே நடராஜ மண்டபம் இருக்கிறது. நடராஜர் மண்டபத்தின் மேலே ஒரு பக்கம் வள்ளலாருடைய திருவுருவ சிலையும் ஒரு பிரிதொரு பக்கம் வாரியார் சுவாமிகளுடைய திருவுருவ சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடராஜர் மண்டபம் அது பின்னாளில் புதுப்பிக்கப்பட்டது. ஆனால் இயல்பிலே இருப்பது என்ற கல் மணி மண்டபம். அந்த கல் மகா மணிமண்டபம் கருங்கல்லால் அமைக்கப்பட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்ட ஒரு முருகர் ஆலயம். இந்த மண்டபத்தில் நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரையோடு நடம் புரிகின்ற ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய சந்நிதியை நாம் தரிசிக்கலாம். மிக அற்புதமாக இருக்கும். சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் எப்படி திருநடனம் புரிகின்றாரோ, சிவகாம சுந்தரையோடு புரிகின்றாரோ, அதே காட்சியை இங்கே காணலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நடராஜ பெருமானை நாம் தரிசிக்கலாம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிசிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே என்று திருநாவுக்கரசர் தேவாரத்திலே பாடுவது போன்று இங்கே நடராஜ பெருமான் மிகுந்த கம்பீரமாக எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கலாம். நடராஜர் மண்டபத்திலே சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜமூர்த்தி அழகாக காட்சியளிப்பவர், மூலவராக காட்சியளிக்கின்றார். அது இந்த ஆருத்ரா தரிசன சமயத்தில் அவ்வளோ அற்புதமாக அபிஷேகம் நடக்கும். பார்க்க கண்கோடி வேண்டும். அதாவது சிவபெருமானுக்கு ஆதிரையான் என்ற பெயர் உண்டு. அது திருவாதிரை நட்சத்திரத்திலே இங்கே திரு ஆதிரையானுக்கு ஆருத்ரா தரிசனத்தின் பொழுது நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில், அதாவது பார்த்தீங்கன்னா சிவனும் பெருமாளும் அருகருகே நடுவிலே முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். இந்த பெருமாளுக்கு என்ன பெயர் என்றால் ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் என்று சொல்வார்கள். சென்னகேசவ பெருமாள். இன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். பெருமாள் ஏதோ வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் அருமையாக நடக்கும். சனிக்கிழமைகளில் மிக சிறப்பாக இருக்கும். எப்படி நம்ம சிவன் ஆலயத்தில் நந்திகேஸ்வரர் முதல்ல இருப்பது போல இங்கே இந்த பெருமாள் சன்னதிக்கு எதிரில் கருடாழ்வார் அங்கே கருடன் அங்கே வணங்கியபடி
காட்சி தருவார். அது பார்ப்பதற்கு ரம்மியமாக சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு பக்கம் வந்து விஷ்ணு ஆலயம் சந்நிதி, பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் சந்நிதி, அப்புறம் கொஞ்சம் நடுவு நாயகமாக இருக்கக்கூடிய கருவறை பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய சந்நிதி. அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும், அப்படி ஒரு கம்பீரமாக முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்த கையில் வேலோடு காட்சி தருவார். மூவீர் முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி போற்றி என்று எல்லோரும் முருகப்பெருமானுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா என்று வழிபடுகிற ஆயிரக்கணக்கான மக்களை அங்கே பார்க்கலாம். அந்த இடத்திலே சற்று தள்ளி பார்த்தோமேயானால் ஸ்ரீ கூடலீஸ்வரர் கூடலீஸ்வரி சந்நிதிகள் பார்க்கலாம். அந்த அம்பிகையினுடைய பெயர் ஸ்ரீ கூடலீஸ்வரி, ஈஸ்வரருடைய பெயர் கூடலீஸ்வரர். இந்த ஈஸ்வரர் ஈஸ்வரி பெயர்லேயே அந்த ஊர் இருக்கின்ற காரணத்தினாலே கூடலூர் என்று பெயர். கடலூர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பின்னாடி கடலூர் ஆச்சு, முன்னாடி கூடலூர் தான். ஆக அந்த தலத்தினுடைய பெயர் கூடலீஸ்வரர் கூடலீஸ்வரி. இந்த இரண்டு பேருமே கூடல் என்ற பெயரை கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சுவாமியினுடைய பெயரோடு சேர்ந்து இந்த ஊரும் விளங்குகிறது. கூடலூர் என்று இருந்தது. காலப்போக்கிலே அந்த ஊர் கூடலூர் என்பது மாறி கடலூர் என்று மாறிவிட்டது. ஆனாலும் கூட சந்நிதியினுடைய பெயரில் என்ன அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் ஸ்ரீ கூடலீஸ்வரர் ஸ்ரீ கூடலீஸ்வரி. அப்படி ஒரு அருமையாக இருக்கும் சிவன் சந்நிதியும் அம்பிகை சந்நிதியும். பிறகு நாம் அப்படி சுற்றி வலம் வருகிற பொழுது பின்னாளில் ஆதி விநாயகர் என்ற ஒரு சன்னதி இருக்கிறது. எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல விநாயகர் சன்னதி தான் இருக்கும். ஆனால் இந்த திருத்தலத்திலே பின்னால் இருக்கிறது விநாயகர். அந்த விநாயகரை நாம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அவரை வணங்குறதுக்கு. அவர் அவ்வளோ கருணையோடு பார்ப்பார். அது இன்னும் ஒரு சிறப்பு என்ன என்றால், விநாயக பெருமான் இடத்துல நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ எதையாவது ஒன்று கேட்டுட்டிங்கன்னா அது முடிஞ்சிடும், ஒரே வாரத்தில் முடிஞ்சிடும். அவ்வளோ அசைக்க முடியாத நம்பிக்கையோடு. இல்லை விளையாட்டாக கேட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நின்று ஒரு செகண்ட் வணங்கிட்டு நமக்கு ஒரு தேவை அப்படின்னு சொல்லி நினைச்சாலே போதும், ஒரு வாரத்தில் நமக்கு அந்த பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த விநாயகர் அங்கே ஆதி விநாயகர். அவ்வளோ கம்பீரமாக அமர்ந்திருப்பார். இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான தரிசனத்தை தருகின்ற ஒரு பெரிய கம்பீர மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீ விநாயகர் சன்னதி பின்னாடி அமைஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்திலே ஒரு குளம் அமைந்திருக்கிறது. அது அப்படியே வந்து வில்வ மரங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சந்நிதி இருக்கிறது. என்ன சந்நிதின்னு சொன்னால் துர்க்கை அம்மன் சந்நிதி. அங்கே செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்களில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். பன்னெடுங்காலமாக நெய் தீபம் ஏற்றி ஒரு நாள் ஏற்றலாம், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் ஏற்றலாம், ஒரு வியாழக்கிழமை ராகு காலத்தில் ஏற்றலாம், ஒரு வெள்ளிக்கிழமையில் 10-12 ராகு காலத்தில் ஏற்றி வழிபட்டால் அம்பிகையினுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும், நல்ல வரன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அது நிறைய பேர் வந்து செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் மிக பிரசித்தி பெற்றதாக இருக்குது. அதோடு மட்டுமல்ல, அப்படியே சுற்றி வரும்பொழுது சூரியனுக்கு சந்நிதி இருக்கிறது, சந்திரனுக்கு சந்நிதி இருக்கிறது. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சந்நிதியும் காசி விசாலாட்சி அம்பிகை சன்னதியும் இங்கே அருகே அமைந்திருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பு. அதே மாதிரி இடும்பனுக்கும் இங்கே சந்நிதி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் கந்த சஷ்டி விழா மிக சிறப்பாக நடைபெறும். மிக அற்புதமானது கந்த சஷ்டி. அதற்கு முதல் நாள் சக்திவேல், அதாவது அன்னையிடம் அந்த சக்திவேல் பெறுவதற்கு வேல் வாங்கும் நிகழ்ச்சி மெய் சிலிர்க்கும். காவடி, அதாவது சஷ்டி அன்னை காலையில் காவடி பூஜை நடக்கும். பிறகு மாலை பார்த்திங்கன்னா இந்த சூரசம்ஹாரம் நடக்கும். இவ்வளோ சஷ்டி வந்து 6 நாட்களும் விரதம் இருந்து இந்த முருகன் ஆலயத்தில் நாம் வணங்கினோம்னா எவ்வளோ பெரிய சிறப்பும் நம்மை தேடி வரும். எந்த துன்பமாக இருந்தாலும் உடனே மாறிடும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கோயில் மேல் ராஜகோபுரம் இல்லை, தட்டையாக இருக்கிறது. பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் யோகிகளும் சித்தர்களும் ஞானிகளும் இங்கே தவம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெயர் குமர கோயில் என்று கடலூரில் போய் குமர கோயிலுக்கு போகணுன்னா கொண்டு வந்து விட்டுருவாங்க. பக்கத்திலே இருக்குது. கடலூர் புதுநகரில் இறங்கி கடலூர் முதுநகருக்கு சென்று நடுநாயகமாக விளங்கக்கூடிய இந்த குமர கோயிலை, ஸ்ரீ முத்துக்குமாரசாமி சந்நிதியை, முருகப்பெருமானை நாம் மனமுருக வழிபட்டால் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு வரும். ஒரு அற்புதமான இந்த முருகர் ஆலயத்தை
கடலூருக்கு வருகை தந்து தரிசித்தால் முருகப்பெருமான் என்றும் உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களையும் உங்களுடைய வம்சத்தையும் உறுதியாக ஓடி வந்து அருள்பாலிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய திருக்கோயிலை தரிசித்து வாழ்க்கையில் எல்லா விதமான சிறப்புகளையும் பெறுவோம். இன்னொரு நாளில் இன்னொரு கோயிலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.